தற்போது கிடைத்த அண்மை செய்தி. சென்னை அருகே போரூர் பகுதியில் நாடோடி இளம்பெண் மீது கொடூர தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. அதன் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி தற்போது பரபரப்பை கிளப்பியுள்ளது. சென்னை அருகே போரூர் பகுதியில் நாடோடி இன பெண் மீது கொடூர தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. அதன் சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுப்பிரமணியன் வழங்க கேட்கலாம். வணக்கம் சுப்பிரமணியன், இந்த தாக்குதல் குறித்த கூடுதல் விவரங்கள். சென்னை அடுத்த போரூர் மாதா நகர் மெயின் ரோட் பகுதியில் நேற்று இரவு ஒரு பெண் ஒருவரை அவர் மீது அரிசி மூட்டையை போட்டும் கட்டையால் தாக்கக்கூடிய அந்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகி இருக்கிறது. ஒரு பானிபூரி கடையில் பானிபூரி வாங்கிவிட்டு அதே இடத்தில் அமர்ந்து சாப்பிட்டுக் கொண்டிருந்தார். ஒரு வீட்டின் வாசலில் அமர்ந்திருந்தார். அந்த பெண்ணுக்கு 50 வயது இருக்கும். அப்போது அந்த வீட்டுடைய உரிமையாளர் அந்த பெண்ணை தாக்கி இருக்கிறார். அது மட்டுமல்லாமல் அந்த பெண் நரிக்குறவர் இனத்தை சேர்ந்தவர் என்று தெரிய வந்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அதே பகுதியில் ஊசி மாலைகள் விற்கக்கூடிய தொழில் செய்து வருகிறார். இந்த சம்பவம் நேற்று இரவு நிகழ்ந்திருக்கிறது. இந்த தாக்குதல் சம்பவத்தை தொடர்ச்சியாக அதே பகுதியில் இருக்கக்கூடிய சிலர் அந்த பெண்ணுக்கு உதவி செய்து பூந்தமல்லி அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர். அவர் தலையில் காயம் ஏற்பட்ட காரணத்தால் 13 தையல்கள் அவருக்கு போடப்பட்டிருக்கிறது. தற்போது இந்த சிசிடிவி காட்சி என்பது வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பாக காவல்துறையினர் எந்த ஒரு வழக்கும் பதிவு செய்யவில்லை. அது மட்டுமல்லாமல் அவரை கைது செய்யும் நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. இவர் சாலை ஓரமாக வசிக்கக்கூடிய நபர். இதன் காரணமாக இவர் மீது எந்த ஒரு வழக்கும் பதிவு செய்யவில்லை. அது மட்டுமல்லாமல் விசாரணைக்காக அந்த தாக்குதல் நடத்திய நபரை போலீசார் காவல் நிலையத்துக்கு அழைத்து சென்று விசாரணை நடத்தியிருக்கிறார்கள். ஆனால் அதன் பிறகு அவர் மீது எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. இது தொடர்பாக காவல்துறை உயர் அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். உங்கள் விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.